தெளிவான ஒரு அழகிய குறிக்கோளுடன் படித்தால் நாளைய உங்களுடைய குடும்பத்தின் நிலையை மட்டுமல்ல நமது நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றலாம். அத்தகைய ஆற்றல் மாணவர்களுக்கு மட்டுமே உண்டு. நிறைய பள்ளி விழாக்களில் பார்த்துருக்குறோம். தனியார் பள்ளிகளில் தான் இந்த மாதிரி விழாக்கள் நடக்கும். அதை விட மிக சிறப்பாக அருமையாக இந்த விழாவை நானும் கலந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா கூட ஒரு சிறப்பாக செஞ்சிருக்காங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்விலே இந்த 3 மாணவர்கள் மட்டும்தான் முதல் 2ஆம் 3ஆம் இடங்களை பெற்றார்கள் என்பதை விட நீங்கள் அனைவரும் முதல் இடத்தை நோக்கி முன்னேறினால் உங்களுக்கு போட்டி என்பது வராது, வெற்றி என்பதே வரும். இந்த பள்ளி மாணவர்கள் அடுத்த கல்வியாண்டிலே மாநில அளவிலே முதல் இடத்தை பிடிக்கின்ற மாணவ மாணவிகளாக கட்டாயம் மாறுவீர்கள் என்பதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. அந்த அளவிற்கு உங்கள் கற்றலிலும் சரி, உங்கள் பேச்சாற்றலும் சரி, அவ்வளவு திறமையான பேச்சாற்றலை கண்டு ஒரு நிமிடம் வியந்தவன் நான். ஏனென்றால் காமராஜரை பற்றி 3 பெண்களும் அவ்வளவு அழகாக அருமையாக பேசினார்கள். அவர்கள் பேசும் விதம் அருமையாக இருந்தது. ஒரே ஒரு மாணவி பேசும்போது சிறிது தயக்கம் இருந்ததை தவிர அவர்களுடைய கருத்து அழகாக அருமையாக இருந்தது. எனது வானொலியிலே பேச்சாற்றல் மிக்கவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறேன். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பேசிய பேச்சாளர்களை விட மிக அருமையாக பேசும் ஆற்றலை பெற்ற அந்த மாணவிகளை என் மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் இந்த நாட்டின் விதைகள் அல்ல, விருட்சங்கள். விருட்சங்கள் கல்வியால் மட்டுமே கொடுக்க முடியும். நாளைய உலகை உங்களால் மட்டுமே மாற்ற முடியும். நீங்கள் அனைவரும் கல்வியில் மிக சிறந்த சாதனைகளாக வர வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த நிகழ்விலே வாய்ப்பளித்த பள்ளி நிர்வாகக் குழு, ஒருங்கிணைந்த ஆசிரியர் கூட்டமைப்பு தலைவர் ஐயா பழனிவேல் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்விற்கு அட்சய பாத்திரமாய் வருடம் வருடம் 10,000 முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு வழங்குவதிலே ஐயாவின் செயலாற்றலை கண்டு நீண்டு போயிருக்கிறேன். இந்த சேவை இனி வருகாலங்களிலும் தொடர்ந்து செய்ய வேண்டும். கல்விக்கான சேவை மாணவர்களை பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். உங்கள் இலக்கு 1, 2, 3 அல்ல. உங்களது இலக்கு மாணவரும் வெற்றியை நோக்கி